இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாய்கள் அதற்கு அதை பற்றி விவாதம் பெருசாக போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா டாக் லவ்வர்ஸ்னு ஒரு பக்கமும், தெருக்களில் நாய் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் என்ன உண்மையிலே நான் தெருக்கள் நாய் இருக்கக்கூடாது தெருக்களில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படி போகும்போது பார்த்தோன்னா அப்படின்னா, இப்போ நீயா நானா ப்ரோக்ராம் சமீபத்தில் அது டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் பார்த்தோம், இது விவாதம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. அதில் நம்ம வடவா கோபி, அம்மு அபிராமி, அப்புறம் 2, 3 பேர் அதில் பார்த்தோன்னா அந்த சுபாஷினின்னு ஒருத்தவங்க பேசினாங்க. இவங்கெல்லாம் பேசுனதை வச்சு ரொம்ப ட்ரோல் பண்ணி போகுது. அந்த ப்ரோக்ராமில் அவங்க பேசுனது பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கூட ரியாலிட்டியாக அதை ப்ராக்டிக்கலாக பப்ளிக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசவே இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் வச்சுட்டு ஒரு சில பேர் டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு, கோபிநாத் ஒரு பக்கமாக பேசிட்டாரு. அவர் பயாஸ்டாக ஒரு பக்கம் பேசிட்டாரு. அவங்களாம் கிண்டல் பண்ணிட்டாரு. அவங்க பேசுகிறது அப்படி தான் இருக்குது. வேறு வழியே இல்லை. கோபிநாத் அந்த பக்கம் தான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட கருத்துக்கள்லாம் அப்படி இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ஸ்ரீதர் சுப்பிரமணியம் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோபிநாத்திட்ட தரவான ஆட்களை கூப்பிடாம சும்மா காமெடி பீஸை கூப்பிட்டு வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டாரு. என்னோட அவர் நேரடியாக பேசினாரு. நிறைய டேட்டாஸ் இருக்குது, அதெல்லாம் வச்சு நம்ம பயங்கரமாக பேசுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. பிரச்சனை நாய்கள்னால என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சொல்கிற மாதிரி சயின்டிஃபிக்காக ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் காடுகளில் இருந்து அவன் சமவெளி பகுதிக்கு வரும்போது அவனுக்கான பாதுகாப்பான இடங்களை மனிதன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதில் பார்த்தோம் நீங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மனிதன் வளர்க்கக்கூடிய அந்த பிராணிகளில் மாடு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் கடித்தா பெரிதளவில் பாதிப்பு ஏற்படாத விலங்குகள் தான். மாடை எடுத்துங்க, ஆடை எடுத்துங்க, குதிரை எடுத்துக்கங்க, எல்லாமே. இதில் நான் ரேபிஸ் அதை பற்றி சொல்லலை, காயங்களை சொல்கிறேன். ஆனால் நாய் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கம், புலி இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்கு இதுக்கு கோரை பற்கள் இருக்குது. அது கடித்தாலே அது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துகிற அளவுக்குள்ள ஒரு பிராணி. அதை அவன் ஒன்றும் கூட்டில் வச்சு வீட்டில் வச்சு பெட்டில் போட்டு கொஞ்சுறதுக்கு குழாவுறதுக்கெலாம் அவங்க கூட்டிகிட்டு வரல. அந்த காலத்தில் அவன் வேட்டையாடுறதுக்கு பாதுகாப்புக்கு இதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தான். அதே மாதிரி நாய்கள் பயனுள்ளதாகவும் பயன்படுத்திக்கிறான் மனிதன். அது பயனுள்ளதாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையில் அது பயன்படுது. காவல்துறையில் புலனாய்வு துறைகள்லாம் பயங்கரமாக பயன்படுது. வேட்டை இது மாதிரி பயன்படுது. அதில் எல்லாம் பயன்படுத்திக்கிறத பற்றி இங்கே யாரும் பிரச்சனை வரல. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வளர்த்துக்கிறீங்களா, அதையும் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி கொண்டு வந்த மனுஷன் அந்த நாயை பிற்காலத்தில் கைவிடப்பட்டு இங்கே தெருக்களில் அதிகமாயிருச்சு. இது தெருநாயின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்யூனிட்டி டாக்ஸ்ன்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, அது ஸ்ட்ரீட் டாக்ஸா. அதில் விளையாடுற குழந்தைகள் ஸ்ட்ரீட் குழந்தைகள் மேலே ஒரு கூமுட்டையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. இது மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இப்படி தான் நாய் வளர்ந்துருச்சு. இது இப்போ பல்கி பெருகிருச்சு. இப்போ ஒரு தெருவில் பார்த்தா ஒரு நாளைக்கு 2 நாய் இருந்த கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு தெருவில் 50 நாய் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் ஒவ்வொரு தெரு அந்த தெருவில் எப்படி இருக்குது, அந்த தெருவில் எப்படின்னா கணக்கு காட்டிலாம் இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக இதுதான். நீங்கள் எல்லா தெருலையும் போய் பாருங்கள். சொல்லப்போனால் இங்கே நான் நாய்க்கு உண்மையில் நான் பயப்பட மாட்டேன். நாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சொல்லப்போனால் 50 நாய் என்னை சுற்றினாலும் நான் அந்த நாய்களை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கேன். ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. எல்லாருமே இது நாயை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நாய் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். அரசை கேளுங்க. எங்களையெல்லாம் நீங்கள் காமெடியாக பார்க்குறீங்க, எங்களை வில்லனாக பார்க்குறீங்க. உங்களை யார் கேட்டா? எவனாச்சும் இப்போ நாய்களுக்கால பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்குறது யாராவது பார்த்தோம்னா டாக் லவர்ஸை கேள்வி கேட்டாங்களா? கவர்மெண்ட்டை தான் கேள்வி கேட்டாங்க. தெருவில் நாய் சுற்றுது, ஏன் நகராட்சி நடவடிக்கை எடுக்கல, மாநகராட்சி நடவடிக்கை அங்கே தான் கேட்டாங்க. நீங்கள் தான் வாண்டடாக ஆஜராகிறீங்க. இங்கே நீங்கள் போய் கவர்மெண்ட் ஆஜராக நீங்கள் அதுக்கு ஆதரவாக பேரணி நடத்தினது யார்? நீங்கள் தான் நடத்துனீங்க. அப்புறம் அரசை கேளுங்கன்னா அப்போ நீங்கள் வாண்டடாக அவரை உங்களை போட்டு மிதிக்கிறாங்க. அதான் உண்மை. அதில் நீங்கள் தான் கவர்மெண்ட்டை நீங்கள் தான் காப்பாற்றி விட்டுருக்கீங்க. நீங்கள் வேக்சின் கொடுக்கணும். வேக்சின் கொடுத்தீங்கன்னா ரேபிஸ்னால தான். ரேபிஸ்னால மட்டுமே பிரச்சனை இல்லைங்க. நாய் கடினா என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? நாய் கடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? சரிங்க, ரேபிஸே வராதுன்னு வச்சுக்கோங்க, தடுப்பூசி போட்டுட்டோம், நாயெல்லாம் தெருவில் இருக்கட்டும். நான் ஏங்க என்னை கடிக்கணும்? என்னையோ என் குழந்தையோ நான் எதுக்கு கடிக்கணும்? கடிக்கும்னு தெரியாது, கடிக்குங்க. நீங்கள் சொல்லலாம் எல்லா நாயும் கடிக்காது, அது நம்ம அதை அதை நம்ம கல் அவுட் அடித்தா தான் கடிக்கும். அதெல்லாம் கிடையாது.
நாய் வந்து ஒரு பிராணி. சொல்லப்போனால் அது வந்து கவ்வி ஒரு விஷயத்த உணவை வந்து திங்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு விலங்கு, மிருகம் அது. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நீங்கள் அன்பாவது ஒரு தெருவில் வந்து ஒரு நாய் வந்து படுத்து கிடக்குது, ஒரு குழந்தை வந்து சும்மா போய் மிதிச்சிருச்சுனாலே அது ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு கடிக்கத்தாங்க செய்யும். நீங்கள் அந்த குழந்தையை கேட்க முடியாது, நாயையும் கேட்க முடியாது, ஏன் கடிச்சேன்னு கேட்க முடியாது. அதோட அதை பிஹேவியர், அது நாய் கடிக்க தான் செய்யும். அதே மாதிரி அந்த குழந்தைய போய் நீ ஏன் தெரியாமல் போய் நான் வாழை மிதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்க முடியாது. அது இருக்கிறதுனால அது வந்து நடக்க தான் செய்யும். அப்போ அது இல்லை அப்படின்னா எனக்கு அந்த நாய் தேவையில்லை. என் குழந்தையோட காலை அது கடிக்குது, அது எனக்கு வந்து அன்ஈஸியாக இருக்குது, எனக்கு பாதுகாப்பற்ற சூழல் வருது. இப்போ நாய் சிம்பிள், எனக்கு நாயே தேவையில்லை. நீங்கள் வேக்சின் போடணும், கவர்மெண்ட்டை கேட்கணும். கவர்மெண்ட் இதுல வந்து நீ கால்நடைத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாட்டுக்கு ஊசி இல்லை, மாட்டுக்கு மருந்து மாத்திரை இல்லை, கோழிக்கு இல்லை, இது மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுல நாய்க்கு வந்து தேவையே இல்லை தானே சொல்றீங்க. நாய் வந்து பாதுகாப்பாக நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு. இப்போ யாரும் வந்து நாயை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு மொத்தமாக புதைங்கன்னு சொல்லலை, மொத்தமாக வந்து அதெல்லாம் எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை, அழிச்சிருங்க அப்படின்லாம் சொல்லலை. இவ்வளவு நாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் வந்து இந்த டாக் லவ்வர்ஸுக்கு தான் கிடைச்சிச்சு. அரசோட குறிப்பிட்டு சொல்ல போனால் நீதித்துறையோட முழு ஆதரவு வந்து டாக் லவர்ஸுக்கு தான் இருந்துச்சு. நீங்கள் தான் வந்து அந்த அளவுக்கு பலமாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவாக தான் இருந்துச்சு. எனக்கே நல்லா ஞாபகம், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் நகராட்சியிலேயே வந்து நாய் வந்து அதை வந்து கருத்தடை பண்ணக்கூடிய சமயங்களில் டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கவங்க தான் வந்து எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி அதை செய்ய விடாமல் பண்ணாங்க. இங்கே சும்மாவே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆள் பற்றாக்குறை இருக்குது. இதை பண்ணும்போது நீங்கள் வந்து தடுத்தீங்கன்னா அடுத்த தினம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை தான் பார்த்துட்டு போவாங்க. அப்போ அன்னைக்கு தடுத்து விட்டு இவ்வளோ தூரம் பெருக விட்டுறதே நீங்கள் தான். இப்போ அதிகமாக பெருகினதுக்கு பிறகு அதனால பல பிரச்சனைகள் வந்து டெய்லி வந்து இப்போ நீ அதாவது ஒரு ஊரில் என்னைக்காவது ஒருத்தனுக்கு வந்து நாய் கடிச்சிருக்கு, இன்னைக்கு வந்து தெருவுக்கு ஒருத்தனை வந்து டெய்லி நாய் கடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து பல்கி பெருகிருச்சு நாய். அதனால மக்கள் காண்டாக தான் செய்வாங்க, எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. கவர்மெண்ட்டை தான் கேட்குறாங்க, உங்களையெல்லாம் எவனுமே கேட்கலைங்க. உங்களை எவன் கேட்டா? அதே மாதிரி ரேபிஸ் வேறு, ரேபிஸ் ஊசி போட்டால் இந்த பிரச்சனையே முடிஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன், ரேபிஸே இல்லைன்னே வச்சுக்கோங்க, ரேபிஸே ஒழிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. நாய் கடிக்குதுல்ல, நாய் அதாவது நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அதோட பல் பதிஞ்சிச்சுன்னா அந்த உடம்புல குண்டுல சுட்ட மாதிரி இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? அதை நான் என் பையனுக்கு பார்த்துருக்கேன், என் பையனுக்கு இன்னும் அந்த காலில் இருக்கு. துப்பாக்கியில் எடுத்து காலில் சுட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். அந்த பல் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிருச்சுன்னா எதுக்கு அப்படி இருக்கணும்? அதுக்கு மருந்தே இருக்கட்டுமே. அந்த காயம் எதுக்கு? இந்த நாய் இருக்கனால தானே எனக்கு வந்து அது வருது. நீங்கள் தான் நாய் மேலே பாசமாக இருக்கீங்கல்ல, கவர்மெண்ட் ஷெல்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுது, சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லுது. சரியா? அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் தான் டெய்லி வந்து ரோட்டில் நீங்கள் வைக்கிற சாப்பாடை வந்து அந்த ஷெல்டரை போய் நீங்கள் பராமரிச்சுங்க, அங்கேயே போய் படுத்துக்குங்க. நீ அங்கே போய் நாயோட இருந்துக்குங்க. நாய்க்காக நீங்கள் வந்து சேவை செய்கிறதுக்கு தான் நீங்கள் இறங்கிட்டீங்கல்ல, நீ அங்கே போய்க்குங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு பப்ளிக் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பணக்கார வீட்டுங்கள்ல எல்லாம் வந்து இங்கே வந்து எல்லா ஏரியாலையும் நாய் இருக்குவேன். இங்கே வந்து அஃபெக்ட் ஆகிறது யாருங்க? அதான் கேள்வி. உங்களுக்குலாம் வந்து நாய்க்கு போய் சோறு வைக்கிற அளவுக்கு காசு இருக்குது, சோறு வைக்கிற அளவுக்கு டைம் இருக்குது, இவ்வளோ தூரம் நீங்களாம் ஃப்ரீயாக இருக்கீங்க. எல்லாரும் அப்படி இல்லை. சதவீத அளவில் அதிக சதவீதம் அவன் வந்து டெய்லி வேலைக்கு போய் அவன் சம்பாரித்து குடும்ப குட்டியை காப்பாற்றுறதே பெரிய போராட்டமாக இருக்குது. சரியா? அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னா அதை உங்களோட எல்லாரோடையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வேலை எனக்குலாம் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு கொரோனா நாய் லவர்ஸாக இருந்துட்டாங்க. அவங்க பாட்டு கொரோனா லவர்ஸாக இருந்து எய்ட்ஸ் லவர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த வியாதிகள்லாம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு தெரியல. இப்போ நான் வந்து கொரோனா லவர்ஸ் எய்ட்ஸ் லவர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்குலாம் கடுப்பாகுதுல்ல. எவனா இவன் வந்து ஆனால் முட்டாள்தனமாக வந்து நாங்கள் நாய் மேலே வச்சுருக்க அன்பையும் வந்து கொரோனா எய்ட்ஸ் இதோட வந்து கம்பேர் பண்ணுறான், அப்போ இவன் முட்டா பைய கடுப்பாகிறதா இல்லையா? அப்படி தான் எங்களுக்கு கடுப்பாகுது. ஏன்டா குழந்தைங்களை கடிக்குது, எண்ணெயை கடிக்குது, பப்ளிக்கை கடிக்குது, இதெல்லாம் கடிக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் நாயோடு எங்களையெல்லாம் கம்பேர் பண்ணுறீங்கல்ல, அறிவு இல்லை உங்களுக்குலாம். இதில் அறிவுபூர்வமாக வந்து டிபேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மனிதாபிமானமாக டிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல மனிதாபிமானம் இருக்குதா? எவன் மனிதாபிமானோட பேசுகிற? இன்னும் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, முட்டை கிறுக்கு போயிலுங்க போல நீங்களாம். இங்கே வந்து யார் வந்து நாயை வந்து நீ வளர்த்துக்கியா, நீ உன் வீட்டில் வளர்த்துக்க, ஷெல்டரில் போய் நீ பார்த்துக்க. உனக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஏன் சொல்கிற? இல்லை கவர்மெண்ட் வந்து ஷெல்டர் வச்சா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இங்கெல்லாம் கொண்டுருவாங்க, செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு நீ யார்? நானே விட்றேன் உன் நாயை வந்து பாதுகாத்துக்குங்க, அதெல்லாம் இருக்க நாங்களே ஆய்வு பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன சொல்கிறேன், அந்த நாய் இருக்கக்கூடாதுன்னு
பேசுகிற நண்பர்கள்லாம் தயவு செய்து நீங்களாம் ஒரு ஆர்கனைசராக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் சும்மா பேசிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. நாய் வந்து பெருக தான் போகுது. இந்த கூமுட்டையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம்னா, ஏன்னா இதெல்லாம் ஆர்கனைசடாக இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? தெருவை விட்டு நீங்கள் நாயை விரட்டக்கூடாது, தெருவை விட்டு போகக்கூடாது. எனக்கு அதான் புரியலை. ஏன் தெருவை விட்டு நாயை வந்து நீ போகக்கூடாது? யாருமே கொல்லலைன்னு சொல்லலை. அப்போ உனக்கு வந்து நாய் செத்தாவோட பரவாயில்ல, ஆனால் தெருவில் நாய் இருக்கணுங்கிற இதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட காரணம் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு புரியலை. அது ஏன் தெருவில் நாய் இருக்கணும் கேட்டால் வந்து நாய் வந்து அதுக்கு வந்து உணவு தேட முடியாது. எல்லா உயிரினத்துக்கும் அப்படித்தான். என் மனுஷன்லேயே பல பேர் ஊரை விட்டு வெளில போகாதவங்களாம் இருக்கிறான். சொந்த ஊரை விட்டு வெளில பஸ் ஏறி போகாத எத்தனை பேர் இருக்கிறான் தெரியுமா? இது மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட உனக்கு அதுக்கு வந்து அதை இலகுவாக ஒரு வச்சுன்னா அதுக்குள்ள தான் வாழும். அது என்ன பண்ணுறது, அதை கன்வெர்ட் தான் பண்ணணும். அதுக்கு அதே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அடுத்த இடத்துல கொண்டு போ. நீ தான் நாய் காப்பகங்கள் வச்சுக்கலாம், நாய் சாலைகள் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்க. அங்கே போய் வந்து பழகிட்ட சோறு கொடுத்துட்டா அது தின்றோம்ல. அது சோறு தானே பிரச்சனை. நீ உணவு கொடு. நீ தான் ஆர்கனைசடாக இருக்கிறிய. வந்து இப்போ இந்த பிரச்சனை வந்தவொடனே அவன் வீடியோவை போட்டுட்டு பணம் வேற வாங்கிட்டு இருக்கிறேன். நாய்க்கு நான் சோறு வைக்க போகிறேன், எனக்கு பணம் போடுங்க, ஜிபே நம்பர் இருந்து பணம் வேற வாங்கிட்டு இருக்கிறேன். வாங்கி நீ சோத்த போட யார் வேணாம்னா? தெருவில் நாய் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அனைத்து மக்களுடைய கோரிக்கை. அதை வந்து நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நாய் தெருவில் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? நீ யாரு? உனக்கு தரவு இருக்கு, டேட்டா இருக்கு. நீ என்ன தரவு சொல்ல போற? நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணலை, நாய்க்கு வந்து ரேபிஸ் தடுப்பூசி போடலை, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நாய்க்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டு என் தெருவில் விடன்னு என்ன அவசியம் வந்துச்சு? 2வது ப்ராக்டிக்கலாக வந்து இதே ஆய்வாளர்லாம் என்ன சொல்றான், நீ சொல்றீல்ல எவனாலும் ரேபிஸ் தடுப்பூசிலாம் வந்து அவ்வளோ டயத்தில் போட்டுற முடியாதுன்னு சொல்றான். கரெக்டாக போட்டு கரெக்டாலாம் தடை பண்ணி இது பண்ணிட முடியாது, அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படிங்கிற பட்சத்தில் அதே ஆய்வாளர் தான் என்ன சொல்றாங்கன்னா, இதில் நாய்கள்லாம் ஒரு ஷெல்டரில் வந்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு போய் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதற்கான தடுப்பூசிகள் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அது பாசிபிலிட்டி. நீங்கள் வந்து போட்டுட்டு தெருவிலே திரும்ப விட்டுட்டீங்க, ஏபிசிலாம் பண்ணி தெருவிலே திரும்ப விட்டுட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து அதை கணக்கெடுக்கிற இதுவே பெரிய ப்ராசஸ்ஸு முடியாதுன்னு அதே ஆய்வாளர்கள் தான் சொல்கிறாங்க. அவங்களே எதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்கலாம் ரொம்ப ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துச்சு, அதனால அவங்க தெருவுக்கு வரவே இல்லை. முதல் முறையாக நாய் பெருக்கிறதுனால முதல் முறையாக நாயினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ அதையும் வந்து ஏதோ பண்ணிட்டாங்க. அவர் வேற பெருமையாக அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு உள்ள இதில், நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் நாயினால் அப்படின்னு சொல்லிட்டு. நாய் தெருவுள்ள வளர்க்குறதுக்கு நாய் கிடையாதுயா, தெருவில் விடுறதுக்கு நாய் கிடையாது. உன் வீட்டில் கொண்டே வச்சுக்க, நான் தெருவில் தான் விடுவேன் அப்படின்னா உன்னுடைய பின்புலம் என்ன, உன்னுடைய எதற்காக இப்படி வந்து நீங்கள்லாம் வந்து போராடுறீங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. அதனால் வந்து நாய் வேணாம் அப்படிங்கிற நண்பர்கள்லாம் முதல்ல ஆர்கனைஸ்டாக சேர்ந்து அமைப்பாக மாறி இவங்களுக்கு எதிராக வந்து நம்ம வந்து செயல்பட்டால் மட்டும்தான் நாய் தொல்லையிலேருந்து மக்களை காப்பாற்றலாம், எல்லாரையும் காப்பாற்றலாம். முதல்ல குழந்தைகளை காப்பாற்றலாம். நீ சொல்கிறாங்கல்ல நாய் வந்து கடிக்காத வைக்காத, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நாய் கடிக்கும்யா. நாய் இருக்கிற இடத்துல ஒரு குழந்தைய நடக்க விடுங்கய்யா. நாய்க்கு அதுலேயும் குறிப்பாக நாய் வந்து தன்னோட உயரத்துக்கு ஒரு கம்மியான ஒரு போணுச்சுனால அதுக்கு அதை விட பலவீனமான உயிரினம் தான் அது. அது தொடர்ந்து கடிக்க தான் செய்யும். இந்த கூமுட்டை மாதிரி வந்து அந்த குழந்தைய ரோட்டில் விட்டுட்டு நீ என்ன பண்ணன்னு கேட்டால் கூப்பிட்டு நான் சாத்து தான் சாத்தணும். குழந்தைன்னா நான் தெருவில் விளையாட தான் செய்யும். என்ன நாயோட பிஹேவியர் அது, அதை நாயை குறை சொல்ல முடியாது, நாய் அப்படி தான் இருக்கும். அதான் அந்த நாய் வந்து ஏன் தெருவில் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி. தெருவில் நாய் இருக்கக்கூடாது. நாங்கள் தான் பெரிய ஹீரோ, எங்களை வந்து நாங்களாம் வில்லன் கிடையாது, எங்களை வில்லன் ஆகிட்டேன். உண்மையிலே நீங்கள் ஹீரோ தான்யா, நாய்க்கு ஹீரோ. நீங்கள் நாய்க்கு ஹீரோ, மனிதர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனித குலத்துக்கே நீங்கள் வந்து வில்லன். நாய்க்கு ஹீரோ தான் நீங்கள். இதற்கு பலமான எதிர்ப்பு தெரிவித்தாதான் இப்போ வந்திருக்கிறது அந்த நாயை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி. இவங்க வந்து அழகாக டைவெர்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட்டை கேட்டியா, அதை கேட்டியா, இதை கேட்டியா, ரேபிஸ் தடுப்பூசி போட்டியா, ஊரில் உள்ள எல்லாரும் வந்து இந்த நாயை ரோட்டில் விட்டுருக்கா எல்லாரும் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கணும், வேறு வேலை இல்லை. இப்போ ஒரு வைரஸ்னால் அது கண்ணுக்கு தெரியாது, அதை பிடிச்சி அடித்து அழிக்க முடியாது, அதனால் நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ரேபிஸுங்கிறது இந்த நாயினால தான் அதிகமாக பரவுது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு நாய் தேவையில்லை. இவங்க திரும்ப வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து பல்கி பெருக வச்சுருவாங்க. இவங்க நோக்கம் வந்து இந்த ஏபிசி பண்ணுங்க, நாய்க்கு வந்து நீங்கள் கருத்தடை பண்ணுங்கன்னு இப்போ தான் வந்திருக்காங்க. முன்னாலாம் கருத்தடையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான்.
இது இப்படியே நல்லா டைலூட் ஆன பிறகு இவன் நாய் பெருகிரும், ஊரில் எல்லாரையும் கடிச்சு சாக வேண்டியது தான். அதனால எல்லாரும் வந்து இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து குரல் கொடுக்க வேண்டிய அரசாங்கத்தையும் நான் கேட்குறேன். இது மாதிரி மெத்தனமாக இது மாதிரி ஆட்களுக்கு மட்டுமே சாதகமாக இருந்து மக்களை வந்து கடிக்க விடுறதும் அரசாங்கத்தோட வேலை கிடையாது. அரசாங்கம் முதல்ல இது மாதிரி நான்சென்ஸாக முட்டாள்தனமாக மக்களுக்கு எதிராக குரல் கொடுக்குற இது மாதிரி நாய்களுக்கு ஆதரவளிக்கிற அத்தனை பேர் மேலேயும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வந்து தனி சட்டமே போடலாம். இனிமேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யாரும் வந்து தெருவில் வந்து நாய்க்கு சோறு வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு எவனும் போடக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கத்திட்ட தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள்லாம் முதல்ல ஊடால வராது, உங்களை எவன் கூப்பிட்டா? எனவே நாய்க்கு வந்து எதிராக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் முதல்ல ஆர்கனைஸாக ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லை அப்படின்னா அது டைல்யூட் ஆயிரும், திரும்ப வந்து நாய் பெருக்கம் வரும், நாய் வந்து எல்லாரையும் கடிக்கும். நன்றி.